Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் வயர்ல ஒரு ஃப்ளவர் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாத்துக்கங்க. பிளாஸ்டிக் வயர், ஒரு ஸ்கேல், சிசர், அப்புறம் பீட்ஸ் மணி இருந்தா எடுத்துக்கங்க. ஊசி நூல் கோத்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இப்போ நம்ம வயர் வந்து எப்படி கட் பண்றது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சென்டிமீட்டர்ல தான் அளக்க போறோம். ஸோ ஒரு ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங் ஒயர் வேணும். லாங் சைஸ் ஒயர் வந்து ஒரு 19 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கங்க. ஸோ சென்டிமீட்டர் வந்து ஒவ்வொன்றும் 6 பீஸ் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சைஸும் 6 பீஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு, இது வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் அளந்துக்கங்க. சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர். இன்னொன்று ஸ்மால் சைஸ் ஒயர் இப்போ எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஸோ 12 சென்டிமீட்டர் இது கட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு அளவும் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வேணும். ஒரு பூ செய்கிறதுக்கு ஒவ்வொரு சைஸும் 6 பீஸு. ஸோ அளந்துக்கிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், பீட்ஸ் வந்து இடையில வச்சு பண்ணுறதுக்காக பீட்ஸ் எடுத்துருக்குறோம். என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஊசி நூல் எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த 19 சென்டிமீட்டர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இது வந்து ஃபஸ்ட்டு கோர்க்கணும். இது வந்து நீங்கள் உள்பக்கமாக கோர்த்துக்காங்க. ஊசியில் கோர்க்கறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கோர்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயர் கோர்க்கணும். ஸோ இப்போ இது கோர்த்ததுக்கு அப்புறமா நாம் லாஸ்ட்டாக தான் வந்து இந்த 12 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன ஒயர் வந்து கோர்க்க போகிறோம். ஸோ இந்த சின்ன ஒயர் எடுத்துக்கலாம் ஒன்று. இதை கோர்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம மணி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மணி வந்து உங்களோட விருப்பம், என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒயிட் இருந்ததுனால நான் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோல்டு இல்லை ப்ளூ கலர் சேம் கலராக இருந்தால் கூட போடலாம். இப்போ நம்ம 3 ஒயருமே கோர்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பெரிய ஒயர், அப்புறம் மீடியம் சைஸ், அப்புறம் ஸ்மால் சைஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மணி கோர்த்துட்டோம். இப்போ நாம் வந்து இந்த உள்பக்கமாக கோர்த்த ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஒயர் எடுத்து இப்போ கோர்க்கணும். இப்போ நம்ம கோர்க்கும் போது அப்படியே உல்ட்டாவாக கோர்க்கணும். ஃபஸ்ட்டு சின்ன ஒயர் கோர்க்கணும். ஃபஸ்ட்டு சின்ன ஒயர் எடுத்து கோர்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் சைஸ் ஒயர் கோர்க்கணும். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து அந்த லாங் சைஸ் ஒயர் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த 19 சென்டிமீட்டர் ஒயரு, அதை கோர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் கோர்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒரு சி மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது நீங்கள் அப்படியே மொத்தமாக சேர்த்து அந்த நூலோட எண்டுக்கு தள்ளினீங்கன்னா பூவோட ஒரு இதழ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம இப்படி தான் அந்த பூவோட மொத்தம் 6 இதழ்கள் செய்யணும். இப்படி ஒவ்வொன்றா வந்து நம்ம ஒயர் கோர்த்துட்டே வரணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃப்ளவர் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எப்பவும் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டு அடுத்த வீடியோவில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.